அருமையான நண்பர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான தாயாரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் 20க்கும் மேலான வெளிநாடுகளில் சென்று கர்த்தருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் வாடகை வீட்டில்தான் இன்று வரை அவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு காரணம்தான் என்ன? முரட்டு விசுவாசமா? நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அருமையான தாயாரை சந்திக்க வந்திருக்கிறேன். அவங்களுடைய பெயர் கிருபா அனுஷியா. நீங்களே அவங்க ஊழியத்தின் பாதையை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறாங்க. நீங்களே கேட்டுக்கோங்க. அம்மா பிரைஸ்லாப்பா. அம்மா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ வயசு என்ன ஆகுது? 84 வயசு. 84 வயசு. எத்தனை வயசு வரைக்கும் ஊழியம் செய்தீங்க? 18லேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 18வது வயசுலேருந்து ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க. ஆமாம், 18 நான் ஊரில் ரஞ்சி சாரிடம் பஞ்சாபில் ஒரு 24 என்ன அப்பா எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சது. அதாவதுமா, நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலங்களெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொன்னீங்க? இந்தியாவில் நான் மெயினாக இருந்து பஞ்சாபில் தான். பஞ்சாபில் ரஞ்சி சாகர் டேம், பத்தான்கோட், லூதியானா, எல்லா பஞ்சாப் ஏரியா ஃபுல்லாக போயிருக்கிறேன். நீங்கள் பஞ்சாபில் இருந்ததா சொல்கிறீங்களே, சாது சுந்தர் சிங் அவங்க வாழ்ந்த வீடை போய் பார்த்தீங்களா? ஆமாம், போய் பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து போய் பார்க்க போகிறாங்க, பார்க்க முடியாமல் வந்துடுவாங்க. பார்க்க முடியாமல் வந்துடுவாங்க. அதான் நீங்கள் அதெல்லாம் போயிருக்கீங்க. மற்றபடி வெளிநாடுகளுக்கு எதுவும் போயிருக்கிறீங்களா? வெளிநாடுகளுக்கு நிறையா தடவை போயிருக்கிறேன். எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கீங்க? சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா. அது மாத்திரம் இல்லை, அந்த ஊர் மக்கள் அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க. ஓஹோ. அந்த அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க என்னைய கூப்பிட்டு போனாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க இல்லை? ஆமாம். அங்கே போய் என்ன மொழியில் பேசுனீங்க? தமிழா, இங்கிலீஷ்லையா? இங்கிலீஷ்லாம் அங்கே எடுக்காது. எங்கே போனாலும் ஹிந்தி தான். ஹிந்தியில் தான் பேசுனீங்களா? ஹிந்தி தான் இப்போ எடுக்கும் அவங்களுக்கு. வெளிநாடுகள்லையும். ஓஹோ. எனக்கு தெரியாமல் ஹிந்தி வேண்டாங்கிறாங்க. ஹிந்தி தான் அங்கே எல்லா நாட்டிலையும் ஹிந்தி தான். சரி சரி. எல்லா நாட்டிலையும். நாங்கள் பஞ்சாபில் ஹிந்தி படித்ததுனால இங்கே நல்லா எல்லா இடத்துலையும். எவ்வளோ நேரம் பேசுவீங்க? அந்த ஒரு ஊழியத்துக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுத்தா எவ்வளோ நேரம் மெசேஜ் கொடுப்பீங்க? அவங்க ஸ்டேஜுன்னு முதல்ல கூப்பிட மாட்டாங்க. சரி. சும்மா ஏதோ வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி. தமிழில் ஒரு பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, பாடணுமா நீ? தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் பாடி வருவாயோ அருள் நாயகா, தினம் தருவாயோ அருள் நாயகா, தத்துவம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோதான் சொன்னேன். எல்லாரும் அந்த வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பேசி எங்க சர்ச்சுக்கு வாங்க. அவங்க சும்மா ஏதோ ஊரில் வந்துருக்கு, சும்மா ஏதோ. அப்போ போகும்போதெல்லாம் எனக்கு 60 வயசு தான். இப்போ 84 வயசு. 20 வருஷத்துக்கு முந்தி. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு. அதாவது இன்னொரு கேள்வி என்னம்மா, இவ்வளோ நாள் வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கல்ல, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஏதாவது உதவி யாராவது செய்கிறாங்களா? நான் உதவின்னு பேசினா தானே செய்வாங்க. நான் அங்கே போய் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பிச்சைக்காரங்க. நாங்கள் கேப்பல்தே மாறுங்க பிச்சைக்காரங்களா? எவனோ ஒருத்தன் கொண்டு கையெழுந்தீங்கன்னா நான்லாம் கையேந்தவில்லை, நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படிமே. இப்போவும் பார்த்தீங்களா 20 நாடுகளுக்கு மேலாக நீங்கள் போயிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? இதுக்கு என்ன காரணம்? அதாவது நான் பஞ்சாபில் இருந்த நிலநடுக்கம் வந்துருச்சு. சரி. நிலநடுக்கம் ரயிலில் அனுப்பிவிட்டாங்க எல்லாத்தையும். அந்த ட்ரெயின் தென்காசிக்கு செங்கோட்டை போகுது. சரி. செங்கோட்டை ட்ரெயினில் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. கஷ்டமான சூழ்நிலை. ஆமாம், நிலநடுக்கம் அதான் உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி எல்லாம் ஏற்றுறாங்க. எங்கள் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க பூரா எல்லாம் கொண்டாந்து எல்லாத்தையும், ஸ்கூல் புக்கு எல்லாம் கொண்டாந்து ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு நிலநடுக்கம் வந்தோடனே அவங்கெல்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோன்ட்டாங்க. ஒரு சிலர் தான் என் கூட வந்தாங்க. செங்கோட்டை இறங்கின உடனே செங்கோட்டை போகலை, நான் தென்காசியில் இறங்கிட்டேன். தென்காசியில் இறங்கினோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது பழகின ஏரியா. எங்கள் சம்மந்தி ஊர்
இளைஞ்சி கொட்டாக்குளம் தான், அதனால தென்காசியில் இறங்கிட்டேன். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு வருமானம் இல்லையா? ஏன் இருக்கீங்க? இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சீங்களே, நீங்க பணம் எதுவும் சேர்த்து வைக்கலையா? ஏன் சேர்த்து வைக்கல? ஆத்துமாக்கில் சேர்த்ததுனால ஓகே, அவங்களுக்கு கொடுக்கத்தான் எனக்கு சரியா போயிரு. இப்போ எனக்கு யாராவது பணம் அனுப்புவாங்க, பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் பணம் அனுப்பிவிடுவேன். உடனே திருப்பி அனுப்பிடுவீங்க. அங்கே தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நமக்கு என்ன? உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை உடனே ஊழியங்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு எங்கள் அனுப்பி. பிள்ளைங்க அதனாலே திட்டுவாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒரு 1000 ரூபாய் அனுப்புவேன், நீங்கள் எதுக்கு அனுப்புறீங்க, உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு திட்டுவாங்க. அங்கே போய் நான் 1000 ரூபாய் அனுப்பி விட்ருவேன். எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா உதவி செஞ்சிருவேன். ஆமாம், அப்படி எனக்கு என்னமோ அதான் கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு கொடுத்தோன்னே யாராவது கொடுத்துட்றாங்கல்ல. மாறி இறைத்தவன் தரித்திரம் அடைஞ்சதில்லை, அதிக பிசிறித்தனம் பண்ணி விருத்தி அடைவார் இல்லை. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப தியாகமாவே இன்னைக்கு வரைக்கும் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சொல்லாங்க, ஏசப்பாவுக்காக செய்கிறேன் தியாகம்னு. தியாகம் தானம்மா. அதாவது ஒரு இயேசு என்ற ஒரு வார்த்தைக்காக தானே நம்ம இந்த உலகத்துல எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஓம வாட்டர் தயாரிக்கிறேன், இப்போ ஓம வாட்டர் தயாரிக்கிறேன், பினாயில் தயாரிக்கிறேன். எதுக்கு செய்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் சாப்பாடு, இப்போ நீங்கள் கேட்டமா உங்கள் பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு? சாப்பாட்டுக்கெலாம் கொடுப்பாங்க. எங்கள் பைபிள் சொல்லுது வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, அதனால நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு. சரி சரி. அப்போ வேலை செய்கிறேன்னு சொன்ன உடனே என்ன வேலை செய்வீங்கன்னு, என்ன வேலை செய்யணும் அப்படின்னு அப்படி எல்லாத்துக்கும் எங்கள் பிள்ளைகள் கூட திட்டுவாங்க, எங்கள் பேத்தி கூட திட்டுவாங்க. எதுக்கு நீங்கள் உங்களுக்கே 10 வாடகைக்கு என்ன செய்வீங்க? அவருக்கு தெரியும். 10ஆம் தேதி கொடுக்கணும், 9ஆம் தேதி ராத்திரியே கொடுத்துருவாரு. பாருங்க, ஒரு ஆச்சரியமா இருக்குண்ணே. ஆமாம், அதாவது 6500 இதுக்கு வாடகை, இந்த வீட்டுக்கு வாடகை. ஓஹோ, கீழே பூரா. நீங்கள் கொஞ்சம் கூட உங்களை நான் வந்து உங்களை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நான் அறிஞ்சவங்க. உங்களை நல்லா எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் தூத்துக்குடியில் மில்லர்புரத்தில் தான் இருக்கும்போது டேப் ராதாமணிக்கு அவர்களை கூப்பிட்டு பெரிய மீட்டிங் நடத்துனீங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதில் நான் வந்து டேப் ராதாமணிக்கு அவர்களுக்கு பேங்கோஸ் ப்ளே பண்ணேன். பார்த்தீங்களா, பிரெய்னர் 9ல் இருக்கு பாருங்க, இம்மானுவேல் சிஎஸ்ஐ ஆலயம், அதுலேயே நம்ம டீமாக போய் ஊழியம் செய்தோம். ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செஞ்சுருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் ஊழியம் செய்கிறவங்க எல்லோவோ சேர்த்துக்காங்க. நீ அந்த சேர்க்கிற இடத்துக்கே பணம் சேர்க்குங்கிற எண்ணமே கொண்டு கொஞ்சமே இல்லாததுக்கு காரணம். ஆத்துமாக்கள் யாருக்கு கிடைக்குது? எனக்கு கிடைக்குதே கூட கூடயா. சரி, இப்போ எல்லாருக்கும் பணம் சம்பாதிப்பாங்க, சரி 10 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க. சரி, எனக்கு எப்போ வேணா ஆட்கள் கிடைக்கும். ஓகே, நான் இன்னைக்கு தான் மேலே வந்து அண்ணாந்து பார்க்குறேன். அதோடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணம் வந்து ஏன் சேர்க்கக்கூடாது, ஏன் சேர்க்கலை, வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சு? எத்தனை பேர் நம்மளை விட ஏழப்பட்டவங்க எல்லாம் ரோட்ல இருக்காங்க. சரி, சாப்பிட கொடுத்துடலாம். சரி, உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடாது இருந்திருக்கணும்ல, அந்த இடத்துக்கு ஏன் நீங்க வரல? நம்ம பிள்ளைகளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும், ஏன் அதை செய்யலை? நீங்க சொந்த வீடு வந்து பரலோகத்துல தான் இருக்கு, கட்டியாச்சு. அப்போ நீ ஒரு பெரிய முரட்டு விசுவாசம் ஆண்டவர் மேல. இது என்னமா சிடி வச்சிருக்கீங்க கையில? அதான், இது வந்து போராட்ட பாதைன்னு என்னுடைய சிடி, கேபார் நதி ஊழியம். இது யாருடைய செய்தி இருக்கு? என்னுடையது. உங்களுடைய சாட்சி செய்தி ஆடியோ இருக்கோ? ஆமா, ஆடியோ. பாட்டு படிச்சதெல்லாம் கேமாஜான். சரி சரி சரி. அவங்க அந்த நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணிருக்கீங்க. ஆமா, பண்ணியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பாட்டு பாடுறவங்க வந்து பின்னால போட்டுக்கும் பாரு. சரி சரி, போட்டிருக்கு. அனுபவ சாட்சி, உங்களுடைய அனுபவ சாட்சி. ஆமா, போராட்ட பாதை. சரி சரி. அதே போல நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அந்த காலம்லாம் கேசட் தானே? ஆமா, இது சரி. உங்களுடைய மிஷினரி பயணத்தை பத்தி அதிகமா நீங்க கேசட்லயும் பேசிருக்கீங்க, ஆடியோ இதுலயும் இருக்கு. என்னமா இதுல வந்திருக்காது, இதுல வந்திருக்கும். ஆனா இதுல வந்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் சொன்னாரு, நீ போகணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னாரு. அதனால அந்த அந்த பேரை வச்சு. ஆமா, நீங்க ஊழியத்துக்கெல்லாம் போனீங்களே, இது வரைக்கும் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க? எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை ஊழியத்தின் பாதையில அனுபவிச்சிங்க? துன்பம், அதாவது பிரச்சனை, இந்த இடத்துல போக முடியாம பிரச்சனை, சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். நீங்க அடைஞ்ச துன்பத்தை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்காக இதெல்லாம். ரயிலில் போய்கிட்டு இருக்கும் போதே, ட்ரெயினில் போகும்போது அன்ரிசர்வ்ல தான் போனேன் ஒரு நாள். டிக்கெட் கிடைக்கல. அந்த ரயில்வே அந்த அன்ரிசர்வ்ல போகும்போது
அந்த பாத்ரூம் இருக்குல்ல, ஆமா. அந்த பாத்ரூம் பக்கத்தில் டக்கு டக்குன்னு எல்லா பிள்ளைகளும் ஏற்றி வச்சுட்டாங்க. ஏற்றி வச்சுட்டாங்க. அடுத்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கி மாறிடலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஸ்டேஷன் வரும்போது வண்டி நிற்கலை, சொன்ன இடத்துல நிற்கலை. உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், சரி இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஜோமன், ஏசப்பா நான் என்ன செய்கிறேன் ஏசப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல ஏசப்பா, நான் எங்கே போகணும்னு தெரியல ஏசப்பா, வழி சொல்லுங்கப்பா, நீங்கள் தானே வழி, நீங்கள் தானே சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சண்டை வந்துருச்சு ரயிலுக்குள்ளே. சண்டை வந்து ரயிலை நிறுத்திட்டானுங்க. சரி, ஆச்சரியமா இருக்கு. நிறுத்திட்டாங்க, வழி நடத்துறாரு. ஆமாம். ஆண்டவரே எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, அடுத்த ஸ்டேஷனில் நிற்குங்கிறாங்க, நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னொன்னே உத்தரணா. அப்போ தான் நான் பஞ்சாபில் ஹிந்தி படித்தேன்னா, பைசாப் தோடா 5 मिनट रुको भाई साहब, 5 निमिஷம் रुको भाई साहब, அம்மாவுக்கு பௌத்து லக்கேஜ் அப்படின்னு. நீ மதராசியே? எஸ் மதராசிக்கு ஹிந்தி மாலுமே, ஹிந்தி அச்சா வைடு அப்படின்னு. தமிழும் ஹிந்தியும் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு. உடனே அந்த டிடிஆர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எங்கள் கூட நின்று இறக்கி கொடுக்க, குடுன்னு உத்தரணான்னு இறக்கி ரோட்லேயே வச்சுட்டாங்க. வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள்லாம் பசியோடு இருந்தாங்க. நான் கொண்டாந்த சாப்பாடை அவங்க கையில் கொடுத்துட்டேன், சாப்பிடுங்க, காவு பையா, காவு பேட்டா அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன செய்யுது, பசி, தண்ணி வேணும். எந்த தண்ணி கொண்டுட்டு தான் போவேன். இந்த தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கேன். அந்த தண்ணி பாட்டில் ஏன் தெரியுமா, யார்ட்டையும் போய் தண்ணி கேட்க மாட்டேன். தண்ணி கூட கொதிக்க வச்சு ஆற வச்சு கொண்டு வருவேன், யார் வீட்லேயும் போய் தண்ணி குடிக்க மாட்டேன். ஆனால் அந்த ரோட்டில் இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டாப் சொன்னார், இப்போ நீங்கள் ஊழியங்களுக்கெல்லாம் போனீங்களே, ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் போது உங்களை யாராவது விரட்டினாங்களா, ஓடுன்னு விரட்டியிருக்காங்களா? அதான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொன்ன உடனே அவன் சொல்கிறான் ஒரே வார்த்தையில், நீ இத்தனை ஏக்கு ஆத்மி, இத்தனை லக்கேஜ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கியே, என்ன செய்வேன்னு, கோய் பாத் யாருக்காச்சும் கொடுத்துட்டு போயிடுவேன்னு. என்னாங்கிட்ட தருவியா, வச்சுக்கோ, அப்படி கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே அந்த ஆள் சொல்கிறான், அப்படிப்பட்ட இயேசு யாருன்னு கேட்குறான். இயேசு பரமேஸ்வரனா யாரு அப்படின்னு. அப்போ தான் எப்படிங்களே ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, நடிச்சு காட்டுறேன். இல்லை, ஆணி அடைஞ்சார்ல, அவர் தான் பரமேஸ்வர், உப்பர்வாலா அவர் தான். அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இத்தனை நாள் எங்களுக்கு மாலும் நெய்யே, இவர் தான் கடவுள்னு மாலும் நெய்யே, அச்சா பரமேஸ்வர் அச்சாய அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் இருக்கும்போதே நான் உட்காந்துருந்தேன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து கோபி பீலு, சாய் பீலு, காப்பி பீலு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கப்பு கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த புறஜாதி மக்கள் யாருன்னே தெரியாமல் இடத்துல நம்மளுக்கு கப்பாக கொண்டாந்து கொடுப்பாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து அந்த கேளுங்கள் தரப்பும் பாடல் ஆசிரியர் டேப்பராத மணிக்கு உங்கள்கிட்ட எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சது? ஐயோ, அவரை கூட்டிக்கிட்டு அவர் இந்த பெரிய டேமரின் வச்சுருப்பார். டேமரின் அதை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படிங்கிற அந்த பாட்டை 7 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ரெக்கார்டிங் ஒரு இடத்துல நடந்தது. அப்போ தான் அவர் வந்திருந்தார் என் கூட. அப்போ வந்திருக்கும்போது அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஏரியா. அங்கே போனோடனே டெல்லி தாண்டி போயிட்டோம். டெல்லி தாண்டி அங்கே ஒரு இடத்துக்கு மீட்டிங் போகிறோம். இவரை ஒரு பாட்டு பாட சொல்லுப்பானே, இந்த பாருமா, அவர் கால் சாச்சி நடப்பார், கண்ணாடியும் போட்டிருப்பாரு, அழுக்கு சட்டையோட. அவருக்கு வந்து ஒரு கண் பார்வையும் கிடையாது, ஒரு காலும் ஊனம். கண் பார்வையெல்லாம் இருக்கும், அந்த வேதனையோடு இருப்பார். அழுக்கு சட்டையோட வந்துட்டார். நாங்கள் பெறப்பட்ட 2 ட்ரெயினில் வந்தோம். அழுக்கு சட்டையோட. ஆமாம். தொல்லை பண்ணாதீங்கம்மா, அதெல்லாம் பாட முடியாது, ஒரு பாட்டுக்கு இடம் கொடுப்பா அப்படின்னு. சும்மா நொய்ங்க கூடாது. இவர் யாரும் தெரியுமா? தெரியும் அப்போ ஒரு பாட்டு படிக்கட்டும் அப்படின்னு. அவர் ரொம்ப வேதனையோட நான் கெஞ்சி சொல்கிற பார்த்துட்டு அந்த வேதனையோடு அந்த டேமரியில் ஒரு தட்டு தட்டிட்டு
கேளுங்கள் தரப்படும். அது வெள்ளைக்காரன் தான் அதுக்கு தலைமை தாங்கிறார். ஆ ஆ ஒன்ஸ் மோர் இன்னொருக்கு படிக்க சொல்லு அப்படிங்கிற. இப்போ நீங்க வெளிநாட்டுக்குலாம் போனீங்கல்ல, அங்க இவருடைய டேப் ராதாமணிக்கோடைய பாட்டு கேளுங்க தரப்படும் அங்க எங்கேயாவது கேட்டீங்களா? ஒளிபரப்புல அல்லாட்ட ஏதாவது வீடுகள்ல ஒலிச்சுதா? நான் கொண்டு போய் கொடுத்துருவேன்ல, நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன்ல. நீங்க கொடுத்துருக்கீங்க, அங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கா ஆமா அப்ப அந்த போடும்போது அந்த வெள்ளைக்காரன் ஒன்ஸ் மோர்னு சொன்ன உடனே படிச்சாச்சு. சரி சரி சரி. வெயிட்டிங் என் பக்கத்துல உட்காரு, நீங்க தான் இருக்கீங்கன்னா டேப் ராதாமணிக்கு இதை உட்கார சொல்றாங்க. சரி, தேங்க்யூ இங்கிலீஷ் நல்லா பேசுவார். டேப் ராதாமணிக்கமா? ஆமா. ஓஹோ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே என்ன செஞ்சிட்டேன் தெரியுமா? அங்கே ரிக்ஷாவில் தான் போக முடியும். சரி, கிளம்புமா, எங்கேயா போகணும்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், வா, நிற்காத அப்படின்ட்டாரு. சரி. ஒரு ரிக்ஷாக்காரனை வர சொல்லி அந்த ரிக்ஷாவில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் வந்து எத்தனை வருஷமா இங்கே செட்டில் ஆகிட்டீங்க? தூத்துக்குடியில் தென்காசியிலேருந்து தூத்துக்குடி வந்து 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் ஆகுது. இப்போ வந்து இங்கே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பேக்ரவுண்டில் யாரெல்லாம் இருக்கா உங்களை கவனிக்கிறதுக்கு, உங்களை கவனிச்சிக்கிறது? நீங்கள் அம்மா எப்படி இருக்காங்களா கவனிக்கிறதுக்கு யார் இருக்கா? பக்கத்துல என் மகா இருக்கா. மகா இருக்காங்க. அவள் ஏதாவது செஞ்சால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விடுவான். உங்கள் மகா இருக்காங்க. வேறு யார் இருக்கா? வேறு யாரும் இல்லை. வேறு யாரும் இல்லை. நானே சமைச்சுக்கிடுவேன். நீங்களே சமையல் பண்ணிக்கிறீங்க. 84 வயசாகுது, நீங்களே சமையல் பண்ணி. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி போடுவேன். சரி, ஊற வச்சிருவேன், ரொம்ப நேரம் ஊறும். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன, அதை பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் உங்களுக்கு ஆலோசனை, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, குட்டி பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. வேலை செய்யணும் கண்டிப்பா. சரி, வேலை செய்யணும். வேற சமைக்கணும். ஓகே. யார்ட்டையும் போய் கையேந்த கூடாது. சரி, இப்போ இருக்கிற இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். வெரி குட். ஒண்ணு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அவங்ககிட்ட போய் கடையில வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது. சரி, அவங்கள வேலை வாங்கக்கூடாது. வேலை வாங்கணும், அவங்களுக்கும் உதவி செய்யணும், நம்மளும் என்ன செய்யணும்? சரி, செய்யணும். அந்த ஒரு டம்ளர் அரிசி ஆக்கிட்டு முட்டை வாங்கிட்டு சொல்லுவேன், யாரையாவது வெங்காயம் வாங்கிட்டு சொல்லுவேன். ஒரு கை வெங்காயம் போட்டு எண்ணெயை ஊற்றி கிண்டி ஒரு கை சோறை போட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆக்கிடுவேன். பொம்பளை பிள்ளைகளும் அதே போல் என்ன செய்யணும்? தாய்க்கு கீழ்ப்படினு. காலேஜ் போறியா, சாப்பிடு, கீழ்ப்படியில் இருந்தால் தான் மேல்படிக்கு போக முடியும். அடுத்தாப்புல வேற என்ன செய்யணும்? தாய் தகப்பன் கீழ்ப்படியணும், சமையல் பண்ணணும். அடுத்தாப்புல என்ன செய்யணும்? தாய்க்கு வந்து நம்ம சமைச்சு கொடுக்கணும். சரி, அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சமையல் பண்ணணும்னு. இல்லை, சமைக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தாய்க்கு வந்து என்ன வேணும்னு அவங்க கேட்குறாங்களோ நம்ம என்ன செய்யணும்? கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். உதவி செய்யணும். அடுத்தாப்புல உதவி செய்யணும். அது மாத்திரம் இல்லை, பைபிளில் வசனம் இருக்குது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லி. நம்ம அவரை நோக்கி பார்க்குறோம். இயேசுவை பற்றி கண்டிப்பாக எல்லாத்துட்டையும் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, சொல்கிற மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல் ஒரு நாள் நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன், கால் இடறி கீழே விழுந்துட்டேன். அப்போ ஓடி வந்து ஒருத்தங்க தூக்கம் வந்தாங்க. நான் சொன்னேன், எந்த ஆம்பளையுமே தொட விட மாட்டேன். நான் உடனே சொன்னேன், ஆண்டவரே, ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவேன்னு சொன்னீங்களே, இந்த ஆள்கிட்ட எப்படி சொல்கிறது? நான் கீழே விழுந்தேன், எதுக்கு தெரியுமா? எசுவா தூக்குறாரா தூக்கலான்னு பார்க்கறதுக்கு தான் விழுந்தேன் அப்படின்ட்டு. உங்களை தூக்க வரேன் நான். அப்போ ஒரு 58 வயசு இருக்கும், நல்லா தான் இருக்கிறேன், விழுந்துட்டேன். எங்கள் பைபிள் சொல்லுது, அவர் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னாரு. அதான் நான் விழுந்திருக்கேன். அவர் தூக்குறாரா தூக்கலையான்னு பார்ப்போன்னு சொல்லி சொன்னேனே. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பொம்பளை வண்டியா அந்த கையை பிடிச்சி தூக்கிட்டா. நீங்கள் வாடகை வீட்டை பற்றி சொன்னீங்கல்ல, அதான் வந்தோடனே கேட்டேன். அப்போஸ்தலர் பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் தங்கி இருந்தாராம். பைபிள்ல ஏன் போட்டிருக்கு வாடகை வீடுன்னு? வாடகை வீடு 2 வருஷம், அதைத்தான் சொல்லிடு. இப்படி எத்தனை இந்த டேப் ராதாமணிக்கும் உங்க கூட தானே இருந்தாரு. அவர் இறந்த பிறகு என்ன நடந்துச்சு? அது என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணாங்க இறந்த பிறகு? அவர் வந்து இங்கே சென்னையில் இருந்தார். சென்னையில் தான் நாங்கள் இருந்தோம். கடைசியாக இருந்து சென்னையில் தான் இருந்தார். நானும் சென்னையில் தான் இருந்தேன். சரி, அதாவது 1991 அவர் இறந்துக்கிறாரு.
அவர் 1931 பிறந்து 1991 அவர் இறந்துருக்கிறாரு. 60 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் மரித்த பிறகு அவருடைய உடலை எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க? அது நடந்த சம்பவம் என்ன? அதுதான் நாங்கள் ஊரில் இல்லை. இப்போ எங்கே இல்லை? நாங்கள் மெட்ராஸில் வண்ணாரப்பேட்டில், நாங்கள் அவர் ராயபுரத்தில் இருந்தார். சரி சரி. அந்த அவங்க சந்து பேர் அந்த ஒரு அவங்க வீடு அந்த பக்கம்தான் இருக்குது. அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவரை அடக்கம் பண்ணாங்களா எரிச்சாங்களா தெரியாது. ஆனால் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி தான் உயிர் விட்டுருக்கிறார். ஓஹோ, இயேசுவேன்னு சொல்லி விட்டுருக்கிறாரு. இப்போ உங்ககிட்ட ஊழியத்துக்கு வந்த பருவம் மறுபடியும் அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்துக்கு அவர் போகலைல்ல, கடைசியில் ரசிக்கப்பட்டாரு. ஆமாம், ஆண்டவருக்குள்ள வந்துட்டாரு. மாதிரி அவருக்கு என்ன செஞ்சது? உடல் நிலையில் அவருக்கு என்ன நடந்துச்சு? உடல்ல காய்ச்சல் வந்துச்சா? என்ன வியாதி வந்ததுல அவர் இறந்தாரு? 60 வயசுல இறந்துக்கிறாரு. என்ன செஞ்சது அவருக்கு வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டோடனே அவர் காய்ச்சல் அடிச்சிருக்கு. அவர் ஒன்னே ஒரு வார்த்தை சொன்னாருப்பா, ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் உயிர் விட்டார். அப்படி விட்டுருக்காரே, நீங்கள் கல்லறையில் வைக்கலாம்ல அப்படின்னு. எங்கள் பழக்கத்தின்படி அவங்க முதலியார், அவர் முதலியார் ஜாதி. சரி சரி. எங்கள் வழக்கப்படி நாங்கள் செஞ்சிட்டோன்ட்டார். நான் அது பிறகு பேசலை. அப்போ அவருக்கு கல்லறையே இல்லை, கைப்பிரதான மாணிக்கத்துக்கு கல்லறை இல்லை. இல்லை, அது மாதிரி கல்லறை இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் உயிர் விட்டாரான். அப்போ நிச்சயமாக அவர் பரலோகத்தில் இருப்பார். அது மட்டுமே போதும். என்ன சொல்றீங்க? அவர் எவ்வளவு பாடல், கிட்டத்தட்ட 15 பாடல்களில் அவர் இசைத்திட்டில் பாடியிருக்கிறார். டேப்பராதா மணிக்கும். நானும் அவருக்கு பேங்கோசி இசைக்கருவி வாசித்திருக்கேன். அவருக்கு தூத்துக்குடியில் வச்சு அவருக்கு வாசித்தேன். ஆமாம், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டீங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு 4-5 ஜெனரேஷன் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லா பிள்ளைகளும் ஊழியத்தில் தான் இருக்காங்க. பெரியவன் ராஜஸ்தானில் இருக்கிறான், மகா தூத்துக்குள்ள இருக்கா, இவன் வந்து சென்னையில் இருக்கிறா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அருமையான நேயர்களே, இது வரைக்கும் அம்மா கிருபா அனுஷி அவங்க அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்களுடைய சாட்சி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதங்கள், அநேக காரியங்களை அவங்க கேட்டுக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து நேரம் பத்தாது. ஆகையினால இதுவரைக்கும் எங்களோடு இணைந்திருந்து கேட்ட அனைவருக்கும் வயசை கேட்கலையா? நீங்கள் அப்போதே வந்தோட கேட்டேன்ல, இந்த கம்பு கூட தான் நடக்கிறேன். ஆமாம் ஆமாம், 84 வயசுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அம்மாவுக்கு இப்போ வந்து 84 வயசு ஆனாலும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, 2வது பைபிள் வாசிக்கிறது, யாராவது காணிக்க கொடுத்தா இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்க இடமும் வாடகை வீடு தான். அருமையான நண்பர்களே, இது வரைக்கும் அம்மாவை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அம்மா கேட்ட உடனே எனக்கு ஒரு நல்ல அனுமதி கொடுத்து, நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்து, இந்த நிகழ்ச்சியில் அருமையாக எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்த்துக்கள். அங்கே பார்த்து இப்படி சொல்லிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தேங்க்யூ.